அனைவருக்கும் வணக்கம். 2/11/2029 ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களுக்கு 2023ஆம் ஆண்டு எப்படி அமைய போகிறது, 2 என்ற எண் கணிதத்தின் அடிப்படையில் பிறந்த நாள் பலன் கொண்டவர்களுக்கு 2023ஆம் ஆண்டு எப்படி அமைய போகிறது, திடீரென செல்வ செழிப்பு கிடைப்பதற்கான வாய்ப்பு எந்தெந்த விஷயங்களில் ஏற்பட இருக்கிறது, முன்னேற்ற வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய விஷயங்களாக எவையெல்லாம் பார்க்கப்படுகிறது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க. ஈரமனம் கொண்ட 2ஆம் எண் அன்பர்கள் எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் அடுத்தவர்களுக்கு வழி தராத விதத்தில் செயல்படக்கூடியவர்கள் உங்களுக்கு நிகர் நீங்களாக தான் இருக்கிறீர்கள். அப்படிப்பட்ட 2ஆம் எண் கொண்டவர்களுக்கு 2023ஆம் ஆண்டு எப்படி அமைகிறது என்று பார்த்தால் மிகப்பெரிய அளவிற்கு செல்வ செழிப்பும் முன்னேற்றமும் கொடுக்கக்கூடிய வகையில் அமைய போகிறதுங்க. ஏனென்றால் இந்த 2023ஆம் ஆண்டுல 2 என்பது சந்திரனுக்கு உரிய இடமாகும். அப்படிப்பட்ட இடத்துல 2 இடங்கள்ல 2023ல 2 அப்படிங்கிற எண் பதிவாகுதுங்க. அது மட்டுமல்லாது பொதுவாகவே இந்த 2023ஆம் ஆண்டு என்பது அதிர்ஷ்டம் நிறைந்த ஆண்டாக பார்க்கப்படுகிறது. பல்வேறு விதத்தில் நன்மைகள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் மிக அதிகமாக இருக்குங்க. இது 2ஆம் எண் நண்பர்களுக்கு மட்டுமல்ல, அனைத்து விதமான எண் கொண்ட அனைவருக்குமே நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் பல்வேறு விதத்தில் நன்மைகள் கிடைப்பதற்கும் அதற்கான சாத்தியக்கூறுகளும் மிக அதிகமாக கிடைக்க இருக்கிறது. பொதுவாக 2 சந்திரனுக்குரிய அமைப்பாக பார்க்கப்படுதுங்க. இந்த 2023ல 2, 2, 3 என அனைத்தையும் கூட்டும் போது 7 என்ற எண் கணிதத்துடன் ஒத்து போகுதுங்க. 7 என்பது கேதுக்குரிய இடமாக பார்க்கப்படுதுங்க. எனவே எதிர்க்கும் தன்மை கொண்ட ஆண்டாக பார்க்கப்படுதுங்க. எவ்வளவு கடினமான ஒரு சூழ்நிலை வந்தாலும் அவற்றை எதிர்த்து முன்னேற்றம் பெறுவதற்கான வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. வாழ்வில் ஒரு மாற்றம் கிடைக்குமா அப்படின்னா நிச்சயமாக கிடைக்க போகுதுங்க. ஏனென்றால் 2 என்பது சந்திரன் பிளஸ் சந்திரன் மற்றும் குரு 3 என்பது குருவினுடைய அதிகாரம் கொண்ட எண்ணாக பார்க்கப்படுதுங்க. இது 2023ல குரு பகவானுடைய ஆதிக்கமும் மிக அதிகமாக இருக்க போகுதுங்க. அப்படி பார்க்கும்போது சந்திரன், குரு, கேது ஆகிய 3 கிரக நிலைகளின் அமைப்பின் காரணமாக இந்த 2023ஆம் ஆண்டுல மிகப்பெரிய அளவிற்கு மாறுதல் கிடைக்க போகிறது. அதிலும் குறிப்பாக 3 என்பது அதிக யோகம் தரக்கூடிய வியாழனுடைய அமைப்பாக பார்க்கப்படுதுங்க. அது மட்டுமல்லாது சந்திரனும் மிகப்பெரிய அளவிற்கு நன்மை தரக்கூடிய ஒரு கிரகமாக இருக்கிறார். இந்த 2 கிரக நிலைகளின் கூட்டமைப்பு என்பது மிக வலுவாக பார்க்கப்படுகிறது. அதே சமயம் 7 என்பது நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய கேதுவின் அமைப்பாக பார்க்கப்படுதுங்க. சில விஷயங்கள்ல கற்பனையான கவலைகள் இருந்தாலும் கூட பெரிய அளவிற்கு வருத்தம் கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை நிச்சயமாக இயலாது. ஏனென்றால் இந்த 3 கிரக நிலைகளின் கூட்டமைப்பின் படிதான் இந்த 2023ஆம் ஆண்டு அமைய போகிறது. அதிலும் 2ஆம் எண் கொண்டவர்களுக்கு நல்லது கிடைக்குமா, முன்னேற்றம் அடைய முடியுமா அப்படின்னு நினைத்து கொண்டிருக்கக்கூடிய 2ஆம் எண் நண்பர்களுக்கு மிகப்பெரிய அளவிற்கு சிறப்பான முன்னேற்றம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குங்க. அதிக உணர்வு திறனும் மென்மையான இதயமும் கொண்ட உங்களுக்கு குடும்ப சூழ்நிலையில மிகப்பெரிய அளவிற்கு மாற்றத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டு இருக்குங்க. ஒரு குழப்பமான குடும்ப சூழ்நிலை இருந்தால் அந்த குழப்பமான சூழ்நிலையை உங்களுடைய ராஜதந்திரத்தால் அவை அனைத்தையும் ஒரு மகிழ்ச்சிகரமான சூழ்நிலையாக மாற்றுவதற்கான வாய்ப்பு குடும்ப சூழ்நிலையில 2023ஆம் ஆண்டு ஏற்படுகிறதுங்க. எந்த ஒரு சூழ்நிலையையும் உணர்வு பூர்வமாக இல்லாமல் அறிவுபூர்வமாக கையாளும் போது மிகப்பெரிய அளவிற்கு நன்மை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த 2023ல 2ஆம் எண் கொண்டவர்களுக்கு ஏற்படுதுங்க. அது மட்டுமல்லாது குடும்ப சூழ்நிலையில மிகப்பெரிய அளவிற்கு நன்மையும் மன ஒற்றுமையும் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஒருவருக்கொருவர் உதவி செய்வதன் மூலம் நன்மை அதிகமாக இருக்கக்கூடிய ஆண்டாக பார்க்கப்படுதுங்க 2ஆம் எண் நண்பர்களை பொறுத்த வரைக்கும் குடும்ப சூழ்நிலையில. மேலும் குடும்பத்திற்கு நிரந்தர வருமானம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்பட்டிருக்கிறது. குடும்ப முன்னேற்றத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களும் சாதகமாக அமைவதற்கான வாய்ப்பு மிக அதிகமாக கிடைத்திருக்கு என்பதை 2ஆம் எண் நண்பர்களுக்கு இந்த ஆண்டு உறுதிப்படுத்துதுங்க. மேலும் புதிதாக சொத்துக்கள் வருவதில் திடீர் என எதிர்பாராத வரவு மூலமாக செல்வ செழிப்பும் திடீர் கோடீஸ்வரராக கூடிய வாய்ப்பும் நிச்சயமாக கிடைக்க போகிறதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த 2023ஆம் ஆண்டுல மிகப்பெரிய அளவிற்கு புத்திசாலித்தனமாக நடந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு உத்தியோக சூழ்நிலையில கிடைத்திருக்குங்க. மேலும் உத்தியோக சார்ந்த விஷயங்களை கடமைகளை சரியாக செய்து முடிப்பதால் ஒரு மனநிறைவும் மகிழ்ச்சியும் கிடைப்பதற்கான வாய்ப்பு மிக அதிகமாக கிடைக்க போகிறது. மேலும் புதிய நபர்களை சந்திப்பதன் மூலமாக உத்தியோகத்தில் நிரந்தர வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் மிக அதிகமாக இருக்குங்க. 2 என்ற எண் கொண்டவர்களுக்கு உத்தியோக ரீதியாக ஒரு மிக சிறந்த மாறுதலும் நல்ல முன்னேற்றமும் பெறுவதற்கான வாய்ப்பு ஏற்பட்டிருக்கு. குறிப்பாக உத்தியோக சூழ்நிலையில போய் சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும்போது சொல்லலாமா வேண்டாமா என்று யோசித்து கொண்டிருப்பீங்க. உங்களுடைய முடிவு
எதுவாக இருந்தாலும் அது சரியாக தான் இருக்கும். இருந்தாலும் பொய் சொல்லாமல் இருப்பதே மிக சரியான முடிவாக இருக்கும். அதுதான் உங்களுக்கும் ஏற்ற முடிவாக அமைகிறதுங்க. இதன் காரணமாக உத்தியோகத்தில் மிகப்பெரிய அளவிற்கு நன்மை கிடைப்பதற்கான வாய்ப்பு 2ஆம் எண் நண்பர்களுக்கு இருக்கிறது. மேலும் அனைவராலும் பாராட்டப்படக்கூடிய வகையில் நீங்கள் உங்களது பணிகளை சிறப்பாக செய்து முடிப்பீங்க. தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய உழைப்பு என்பது கடின உழைப்பாக இருக்குங்க. நிறைவான வாழ்க்கையும் மகிழ்ச்சியான மனநிலையும் தொழில் சார்ந்த விஷயங்கள்ல அதிக ஆர்வத்துடன் உங்களை ஈடுபடுத்துவதற்கான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி தருகிறது. மேலும் எந்த ஒரு தொழில் சார்ந்த விஷயங்களையும் குறிப்பாக மிகப்பெரிய விஷயமாக இருந்தாலும் அதை அலட்டிக் கொள்ளாமல் சாதாரணமாக செய்து முடிப்பதுதான் உங்கள் வெற்றிக்கு அடித்தளமிடக்கூடிய ஒரே வழியாக பார்க்கப்படுகிறது. மேலும் உணர்ச்சி வசப்படுவதை தவிர்த்திடுங்க தொழில் உத்தியோக ரீதியாக. மேலும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பண சலுகையானது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகிறதுங்க. நிதி சார்ந்த விஷயங்கள்ல நல்ல முன்னேற்றம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த 2023ஆம் ஆண்டுல இருக்கிறது என்பதை பல சூழ்நிலைகள் உங்களுக்கு உறுதிப்படுத்திக் கொள்கின்றன. மேலும் கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் ஒரு மன அழுத்தம் குறைக்கக்கூடிய முயற்சியாக இந்த 2023ஆம் ஆண்டு அமைய போகிறதுங்க. பல்வேறு விதமான மன அழுத்தம், இறுக்கம், புதுவிதமான பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்ட உங்களுக்கு மிகப்பெரிய அளவிற்கு மன மாறுதலும் அமைதியும் கொடுக்கக்கூடிய வகையில் பல விஷயங்கள் நடக்க போகிறதுங்க. எனவே கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய அற்புதமான ஆண்டாக அமைகிறதுங்க. கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அப்படி பயன்படுத்திக் கொள்ளும் போது மிகப்பெரிய அளவிற்கு நன்மை கிடைக்கக்கூடிய ஆண்டாக தான் பார்க்கப்படுகிறது இந்த 2023 2ஆம் எண் அன்பர்களுக்கு. அரசியல் துறையை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு செயலை செய்தாலும் சற்று ஆலோசித்து செய்வது சிறப்பாக அமையும். ஆலோசனை இல்லாமல் எடுத்தோம் கவுத்தோம் என எந்த வேலையும் செய்ய வேண்டாம். ஏனென்றால் சில விஷயங்கள்ல மன ரீதியாகவும் சில விஷயங்கள்ல உடல் ரீதியாகவும் பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை 2ஆம் எண் அரசியல் துறையை சார்ந்தவர்களுக்கு இருக்குங்க. இதை தவிர்ப்பது உங்களது கையில் தான் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். மற்றபடி மக்களிடமும் சரி உங்களுக்கு கட்சியிலும் சரி நல்ல செல்வாக்கு அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. நீங்கள் செய்யக்கூடிய செயல்பாடுகள் ஓரளவிற்கு திருப்திகரமாக அமைகிறது. விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் 2 என்ற எண் கொண்டவர்களுக்கு மிகப்பெரிய அளவிற்கு முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. ஏனென்றால் 7 என்பது நிழல் கிரகமாக இருந்தாலும் விவசாயத்திற்கு பெரிய அளவிற்கு பாதிப்பை இல்லைங்க. அது மட்டுமல்லாது 3 என்ற முன்னேற்ற வழியில குரு பகவானுடைய உச்ச பலமானது இந்த 2023ஆம் ஆண்டுல கிடைக்க இருக்குங்க. அது மட்டுமல்லாது சந்திரனுடைய அறிவுத்திறனும் கிடைப்பதால் விவசாயம் சார்ந்த பணிகளில் மிகப்பெரிய அளவிற்கு முன்னேற்றம் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக ஏற்பட்டிருக்கிறது. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய அற்புதமான ஆண்டாகவும் அது மட்டுமல்லாது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல்வேறு சுப நிகழ்ச்சிகள் எதிர்பார்த்தபடியே நடைபெறுவதற்கான சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது. மனதிற்கு பாதிப்பு கொடுத்த தொல்லை கொடுத்த உடல் ரீதியாக சந்தித்த பல விஷயங்கள் உங்களுக்கு மாறுதல் கொடுக்கக்கூடிய வகையில் அமைய போகிறதுங்க. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் ஆண்களை பொறுத்த வரைக்கும் ஒரு அற்புதமான ஆண்டாக பார்க்கப்படுகிறது. சந்திரன், குரு மற்றும் கேதுவின் கூட்டணியில உங்களுக்கு வாழ்வில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஆண்டாக 2023 அமைகிறது. அதிலும் குறிப்பாக நல்ல வேலை, தொழில், கை நிறைய பணம் என மிக மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை அமைத்துக் கொள்வதற்கான வாய்ப்பு ஆண்களுக்கு கிடைக்க இருக்கிறது. மேலும் இந்த 2023ஆம் ஆண்டை மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான ஆண்டாக மாற்றிக்கொள்வதற்கு வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள குரு பகவான் ஆலயம் சென்று வழிபாடு செய்யுங்கள். இந்த வருடத்துல சிரமமாக இருப்பது நிழல் கிரகம் மட்டும் தாங்க. எனவே உணர்ச்சி வசப்படுவது மற்றும் எதிர்மறையான எண்ணங்கள் இவற்றை மட்டும் மாற்றினாலே போதும். மன அழுத்தம் இல்லாத மகிழ்ச்சியான கோடீஸ்வர யோகத்துடன் அமையக்கூடிய ஆண்டாக அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை.